First of all, thank you so much everyone for coming here. So 2017 இது நடக்கல, 2018 நடக்கல, 2021 at least this happened. I'm happy. I'm happy that it happened. Finally a press meet is happening for the winning. This is the first time. So 2017 ஜெயிக்கும் போது nobody gave a damn about it. There was only 3 people. 3 பேர் தான் வெளில இருந்தாங்க ஏர்போர்ட் வெளில. 2018லியும் 4 பேர் இருந்தாங்க ஏர்போர்ட் வெளில. Finally 2021 I had my friends, I had my family, I had everybody in the airport, which gave me goosebumps. So first of all, thank you so much to my family, thank you so much to my friends, thank you so much to all my supporters, thank you so much to the media for supporting the sport. இது வந்து ஒரு தனி மனித வெற்றியே கிடையாது. எப்பவுமே I always say it's not a single man's effort, it's a group effort. ஏன்னா மற்றவங்க உதவி இல்லாமல் யாராலையும் எப்பவுமே எதுவுமே பண்ண முடியாது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தனியாக வந்துடுவேன், நான் தனியாக பண்ணிடுவேன்னு. கிடையவே கிடையாது. நண்பர்கள், நம்ம குடும்பம், நம்மளை சுற்றி இருக்க மக்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். So I will always say this is not my single man's effort, this is a group effort. So I dedicate this to my friends, family and all my supporters. So first of all, I just want to say this, and also thankful to the media. You know, I never had a press meet. நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, ப்ரெஸ் மீட் நடந்தது நான் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் உங்களை பாதி பேர் வந்திருப்பீங்க. பட் அந்த ப்ரெஸ் மீட்டோட எதையுமே நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ எதுவுமே நான் ஷேர் பண்ணல. நிறைய பேர் நான் டேக் பண்ணாங்க, நிறைய பேர் இது பண்ணாங்க, நான் எதுவுமே ஷேர் பண்ணல. ஏன்னா அதுவே எனக்கு ஒரு ஆர்டர் ப்ரெஷர் ஆகிடுச்சு. லைக் ஐயோ நான் இந்த வாட்டி நிறைய அட்டென்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு யாருமே இல்லாமல் போய் வெற்றி அடைகிறதுக்கும் லைக் ஐ டென்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ். லாஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே லூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இந்த டைம் தேர் வாஸ் ஸோ மச் ப்ரெஷர் ஆன் மீ தட் ஐ ஹேட் அ ப்ரெஸ் மீட் பிஃபோர் தட் கோயிங், அண்ட் I hope I did it, and I did it. So thankful to the media first of all for covering this before my competition also and after my competition for coming here. So thankful. Yeah. Anything else? Questions? போட்டியிலையா? அங்கே போட்டியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொன்று சொல்லணும்னா 2017, 2018, 2021 இந்த 3 வருஷம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் த டஃபஸ்ட் காம்படிஷன் எவர். அது நான் சொல்கிறேன். ஏன்னா 2017 ஓப்பன் இன்விடேஷன் போனேன், எல்லாமே டஃப் தான். பட் எனக்கு அங்கே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா என்னோடய கேட்டகரியிலே 2 ப்ரோ கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ப்ரோ கார்டு ஹோல்டர்ஸ்னால் ஐஎஃப்பிபின்னு ஒரு ஃபெடரேஷன், அதில் ப்ரோ கார்டு வாங்கினவன் அந்த ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் டாப் 5ல் வரல, இன்னொருத்தர் தான் கோல்டு, நான் சில்வர். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா ப்ரோ கார்டு ஹோல்டர்ஸ் அடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ஐ டிஃபிட்டட் 1 ப்ரோ கார்டு ஹோல்டர், இன்னொரு ப்ரோ கார்டு ஹோல்டர் ஃபஸ்ட் வந்தார். ஸோ காம்படிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது டஃபஸ்ட் ஈவெண்ட் தட் ஐ டெட் 3 வருஷத்தில். பட் மென்டலி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அது நான் சொல்கிறேன் என்னென்ன சேலஞ்சஸ். மென்டலாக மோர் தென் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ், மோர் ஆஃப் அ மென்டல் சேலஞ்ச் ஃபார் மீ. இதுதான் ரொம்ப டஃப்பான ப்ரெப். மென்டலி ஃபிசிக்கலி இருந்தது, பட் மென்டலி இட் வாஸ் அ டஃபஸ்ட் ப்ரெப். கவர்மெண்ட்டுக்கு நான் முன்னாடி போகும்போதும் ஒன்று தான் வச்சேன், இப்போயும் நான் ஒன்று தான் வைக்கிறேன். இந்த ஸ்போர்ட்டை வந்து மற்ற ஸ்போர்ட்டு மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா கேஷ் இன்சென்டிவ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் ஜெயிச்சா கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசு வந்து பரிசு தொகைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே எங்களுக்கு இந்த வருஷம் தான் அப்ரூவே ஆச்சு. இந்த ஸ்போர்ட்டை நானே ஒரு 15 வருஷமாக பண்ணுறேன். என்னோடய குரு வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணுறாரு. பட் அவரோட குரு ஒரு 20 வருஷமாக பண்ணியிருப்பார். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 50-60 வருஷமாக அந்த ஸ்போர்ட் இருக்கா இங்கே. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு கேஷ் இன்சென்டிவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவே கொஞ்சம் லேட், பட் ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. பட் இதுக்கு மேலே கேஷ்ன்றது பணம் தான், பேப்பர் தான். அதை வச்சு யாரும் பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது. பட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் அவங்க கொடுத்தா, வேலை வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு என்னோடய ஆசை. ஸோ அதுதான் நான் கவர்மெண்ட்டை வைக்கக்கூட ஒரே கோரிக்கை. increase the number of job opportunities for all the people and increase the number of appreciation that you give to the athletes. நாங்கள் ஜெயிச்சோன்னா ஒரு கண்டிப்பாக சிஎம் நாங்கள் பார்ப்போம். பட் என்ன சொல்கிறேன்னா, லைக் இன்னும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி, ஹெல்த் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி, எங்களுக்கு கூப்பிட்டு இன்னும் என்கரேஜ் பண்ணாங்க போகும்போதும். பட் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் இருந்தால் இந்த ஸ்போர்ட் இன்னும் வளரும். நாளைக்கு என்னோட அடுத்த ஜென்ரேஷன் பசங்க பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களே, இது வந்து நான் என்னோட செலிப்ரேஷன் எடுத்துக்கல, அடுத்த ஒரு ஜென்ரேஷனோட செலிப்ரேஷன் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை அவன் பார்ப்பான். கண்டிப்பாக எல்லா அத்லட்ஸும் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நானும் ஜெயிச்சா என்னையும் இந்த மாதிரி கூப்பிட்டு வருவாங்க, எனக்கும் மாலை போடுவாங்க, எனக்கும் மேலே இருக்கும், எனக்கும் ப்ரெஸ் வரும். அதை தான் நான் கிரியேட் பண்ண ஆசைப்படுறேனே தவிர, எனக்கு இது கிடைச்ச நான் வெற்றியோட பார்க்குறத விட எனக்கு பின்னாடி ஜென்ரேஷன் கிடைக்கிற வெற்றியாக தான் நான் இது பார்க்குறேன். ஃபியூச்சர் பிளான் இஸ் அ வெரி ஹியூஜ் பிளான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லணும்னா, ஐம் கோனா ஸ்டார்ட் அ ஃபவுண்டேஷன். அது வந்து நான் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணணுன்னு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாம் வரணும். நான் போன ப்ரெஸ் மீட்டில் கூட நான் அனௌன்ஸ் பண்ணல எதுவுமே. I'm going to start a foundation like a trust which is going to help all the young and upcoming athletes. வளர்ந்து வரும் ஒரு லைக் பொருளாதாரத்தில் பின்தங்கிய
அத்லெட்ஸ்க்கு இந்த ஸ்போர்ட் தான் மெயின். பட் இந்த ஸ்போர்ட் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்லையுமே என்னால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் பண்ணோம். பண உதவியாகவும் சரி, லைக் ஸ்போர்ட்டிங்காகவும் சரி, அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ். என்னோட டோனஸ் வெல்னஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். டோனஸ் வெல்னஸில் வந்து லான்ச்சில் நான் சொல்லியிருந்தேன் நிறைய மீடியாவுக்கு, இதில் வர ஒரு பங்கு வந்து ஒரு அத்லெட்ஸ்க்கு தான் போகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோட காம்படிஷன்லேயே என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண அத்லெட்டே நான் ஸ்பான்சர் பண்ணேன். என்னோட காம்படிஷனில் இன்னொரு வெயிட் கேட்டகரியில் ஒரு அத்லெட் இருந்தார், அவருக்கு என் கம்பெனி டோனஸ் வெல்னஸ் தான் ஸ்பான்சர் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த டோனஸ் வெல்னஸ் வந்து இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 பேருக்கு பண்ணுறோம். இது 50 பேராக மாறணும், 100 பேராக மாறணும், 1000 பேராக மாறணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. அந்த ஃபவுண்டேஷனோட பேரும் நான் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன், அதையும் நான் ப்ரெஸ் மீட்லேயே அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த ஃபவுண்டேஷன் வில் பி ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அத்லெட்ஸ்க்கு, நாட் ஒன்லி ஃபார் பாடி பில்டிங், ஃபார் எவ்ரி ஸ்போர்ட் இட்ஸ் கோனா பி. அந்த ஃபிசிக்கல் டஃப்னஸ் தான் நான் சொல்ல வந்தேன். இட்ஸ் அன் இன்ஜுரி. பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கான்டெஸ்ட் வந்து அக்டோபரில் நடந்ததா, அக்டோபர் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மேல தான் நான் டயக்னைஸ் பண்ணேன். லைக் ஐ ஹேட் அ ஸ்மால் வைரஸ், ஒரு பாக்டீரியா மாதிரி ஃபார்ம் ஆச்சு என்னோட பேக் போனில், லோவர் எஸ்ஐ ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, சாக்ரோலிசிஸ் ஜாயிண்ட். அதை வந்து ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணோம் நாங்கள். ஒரு ஹோல் மாதிரி ஒன்று உள்ளே போட்டு அதை செக் பண்ணி என்ன வைரஸ்னு பார்த்து அதுக்கு நான் ஒரு மெடிசன் ஸ்டெராய்டு மாதிரி எடுக்கணும். அதை நான் அனௌன்ஸ் பண்ணல. அந்த ஸ்டெராய்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு 20,000 எனக்கு காஸ்ட் ஆகும். ஒரு மாதம் 2 இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ ஏப்ரல் ஆரம்பித்தேன், ஏப்ரல் மே எண்டு வரைக்கும் நான் போட்டேன் 2 மாதம். அந்த ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன ஒரே வருஷம்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒர்க் அவுட் மேபி லைட்டாக ஆரம்பிங்க, வாக்கிங்லேருந்து ஆரம்பிங்க அப்படின்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ லாஸ்ட் மை பிரதர். நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு வாரத்திலேயே வந்து ஐ லாஸ்ட் மை பிரதர் ஹூ இஸ் மை கோச், மை மென்டார். நீங்கள் கேட்ட மென்டல் டஃப்னஸ்ன்னு கேட்டிங்களே, அதுதான் மென்டல் டஃப்னஸ். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் அந்த ஸ்போர்ட் எனக்கு கொண்டு வந்தார். அவர் பேர் செந்தில்குமரன் செல்வராஜன். நான் என்னோட இன்டர்வியூஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா இன்டர்வியூ, எல்லா பேப்பர் கட்டிங்லையும் நான் சொன்ன ஒரே பேர் செந்தில்குமரன் செல்வராஜன். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருக்கு அப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ அவர் தான் எனக்கு இந்த ஸ்போர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாடி பில்டிங்னு என்னென்னா சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து தான் வளர்ந்தேன். அவர் கூடவே தான் இருந்தேன் 15 வருஷமாக. அவர் எனக்கு ஃப்ரெண்டு. அவருக்கு என்ன என்னோட 4 வயசு அதிகம். பட் வளர்ந்தது எல்லாமே நான் அவர் கூட தான் வளர்ந்தேன். அவரை பார்த்து தான் இந்த ஸ்போர்ட்டுக்குள்ளேயே வரணும்னு ஆசை வந்தது. ஏன்னா யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் சம்மன் டு ஐடலைஸ் அண்ட் கம் இன் டு சம்திங், ரைட்? ஸோ ஐ ஐடலைஸ்ட் ஹிம், ஐ வாட்ச்ட் ஹிம் வெரி க்ளோஸ்லி. ரொம்ப கூட இருந்து பார்த்தேன் அவரோட டிசிப்ளின், அவரோட வே ஆஃப் ஸ்டைல். ஐம் நாட் சேயிங் ஐம் பர்ஃபெக்ட், ஐம் கம்ப்ளீட்லி 100% இம்பர்ஃபெக்ட். டு பி ஆனஸ்ட், நேர்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப 100% இம்பர்ஃபெக்டான பையன், ஒபீஸான பையன். சின்ன வயசில் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், வெளியில் போவேன், ஊர் சுற்றுவேன், பொறுப்பாக இல்லை. பட் எப்போ நான் அந்த அயனை தொட்டணும், அந்த ஜம்பிள்ஸை தொட்டணும், எப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சணும், வேலைக்கு சாப்பிட ஆரம்பித்தேன், டைமுக்கு தூங்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை, உடம்பு குறைஞ்சது, மனசில் ஸ்ட்ராங் ஆனேன். ஸோ அவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த காம்படிஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்ஜுரி, என்னால் திருப்பி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் அவர் இறந்தது வந்து நான் என் கனவு கூட இப்போ கூட நான் நினைக்கிறேன் இஸ் நாட் டெட். என்னோடய ஃபோன் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த அன்றைக்கி நான் வச்ச வால்பேப்பர் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது எப்பயுமே அதுதான் இருக்கும். என் ஃபோனாகட்டும் சரி, என் ஜிம்மில் முன்னாடி என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் சரி, என் வீட்டில் இருக்கட்டும் சரி, எங்கேயுமே அவர் மட்டும் தான் இருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் லைக் ஒரு 3-4 நாள் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த வாரம் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, லைக் 12th வேர்ல்டு பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்ஸ். எனக்கு தெரியும் எங்கள் அண்ணா இதுதான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாருன்னு. இதை நான் நிறைய மீடியா சொல்ல, மை பிரதர் வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் காம்படிஷன் டு ஃப்ரீக்கிங் வின் இன் திஸ் காம்படிஷன். ஏன்னா அவர் 2 வாட்டி மிஸ்டர் வேர்ல்டு போனார், ஒரு வாட்டி ஜெயிச்சார், மிஸ்டர் வேர்ல்டு சில்வர் அடிச்சார், ஒரு வாட்டி மிஸ்டர் ஏஷியா வாங்கியிருக்காரு. இந்த வாட்டி எங்கள் அண்ணனுக்கு கோல்டு அடிக்கணும்னு ஆசை, மிஸ்டர் வேர்ல்டு போகணும்னு ஆசை. அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தார். நடுவில் ஒரு நாள் வந்து சீட் மீல் சாப்பிட்டார். அப்போது ஃபுட் ஸ்ட்ரோக் ஆகி தான் இறந்தார். நிறைய பேர் ஹார்ட்டாக காட்டாங்கன்னா இல்லை, ஃபுட் சோக்குன்னா நிறைய பேர் தெரியாது. சாப்பிடும்போது அடைச்சிக்கிச்சுன்னா அவங்க முதுகு பிடிச்சி குளிக்க விடணும், அது தெரியாமல் அவங்க தண்ணி கொடுத்துட்டாங்க, தண்ணி குடிக்கவே அது பிளாக் ஆகி அவர் இறந்துட்டார். அந்த 1 வீக் கழிச்சு அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ ரெடியே ஆகலை, எனக்கு காம்படிஷன் பண்ணுற ஐடியாவும் இல்லை. வெறும் 2 மாதம், மே 10 அண்ணா போனேன். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் தான் இருந்தது. ஏன்னா என்னால் மே ஃபுல்லாக மெடிசன் எடுத்து ஆரம்பிக்க முடியல. ஜூனில் தான் ஆரம்பிக்க சொன்னாங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3.5 months hardly I had in my hand. So I decided only one thing, that this will be a complete dedication only for my brother who is watching me from heaven. அவருக்காக மட்டும்தான் இந்த காம்படிஷன் நான் பண்ணேன். இந்தியா கூடி ஆப்வியஸ்லி ஒருத்தருக்கும் ஆசை தான் மேலே தூக்கி பிடிக்கணும், அந்த ஜனநாயகமான பாடணும், கீழே வரணும். என் இந்தியா கொடியில் பார்த்தீங்கன்னா கரை இருக்கும், ஆனால் அந்த கரை வந்து கரை கிடையாது, அது எல்லாமே நாங்கள் சிந்தின ரத்தம். நிறைய பேர் கேட்டாங்க ஏர்போர்ட்லேயே, உங்கள் கொடியை பிடிக்கிறீங்க, ஏன் பின்னாடி கரையாக இருக்குது பிடிக்கிறீங்க? அது கரை கிடையாது, எங்களோட டேன், நாங்கள் கலர் உடம்புல போட்ட டேன், அதுதான் எங்களோட பெருமையை. அது இந்தியன் கொடியில் எப்படி சண்டை போட்டாங்கன்னா ஒரு வார் வீரன் கொடியை வந்தால் அவர் ரத்தம் இருந்தாங்கன்னா கொடியை தூக்கி போடுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. தட் இஸ் மை வார் பெயிண்ட், என்னோட வாரோட பெயிண்ட் அது. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் இட் அஸ் அ ரிமெம்பரன்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் பண்ணது மெயின் காரணம் எங்கள் அண்ணன். செகண்ட் காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கொடி திருப்பி நான் பிடிக்கணும்னு. ஸோ 2.5 மாதத்தில் பண்ணேன். ஐ ஹோப் ஐ மேட் இம் ப்ரவுட். இஸ் வாட்சிங் மீ ஃப்ரம் ஹெவன். ஸோ இதனால் நான் சொல்கிறது என்னென்னா, யாரையும் எப்பயும் ஈஸியாக பேசிடாதீங்க. லைக் முதல்ல குருவை மதிங்க, அதை மதிச்சா தான் நம்மளால் மேலே வரவே முடியும். ஐ ஸ்டார்ட் கம்பெட்டிங் when I was 17.
I'm almost going to be 30. I won my third championships. But இப்போ ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து 2வது வருஷமே நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும், 3வது வருஷமே நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இட் டேக்ஸ் டெடிகேஷன். ஏன்னா த மசில் ஹேஸ் டு ஹாவ் த ஹார்ட்னஸ் அண்ட் குவாலிட்டி. அந்த ஹார்ட்னஸ் எப்போ வரும்னா மரம் உடனே வளர்ந்துடாது. இட் டேக் so many years to grow, right? Your muscle hardness you will get only after years and years of training. So please be patient, listen to your parents, listen to your coaches. நான் ஒரே டிப்பு சொல்லணும்னா அவசரம் மட்டும் படாதீங்க. This is not a sprint, it is a marathon. Bodybuilding sport is not a sprint. சீக்கிரமாக ஓடி 100 meters கிடையாது, இது ரொம்ப தூரம் ஓடணும். So take your time, go slow, enjoy your journey and enjoy the process. Respect your teachers, respect your parents, and you'll go wherever you want. That's all I want to say. And this Tonus Wellness and Tonus Fitness, mark my words, இப்போதைக்கு 5 ஒரு 6 athletes தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். பட் டோனஸ் வெல்னஸ் the next 1 year I'm going to spend for my company to make sure it is bringing Tonus Wellness is going to bring up, எழுதி வச்சுக்கோங்க, 50 to 100 athletes in the next 1 year. They're going to represent the world championships. I am going to do that from my company. So, that's all. Thank you so much. Thank you.